இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாம், லக்ஷ்மிக்கு உதவி செய்ய மட்டும்தான் தெரியும். ஏமாத்துறதுக்கெல்லாம் அவளுக்கு தெரியாதுமா. அவளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பொறுத்துக்குவா. அவ கூட இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் வந்தா அந்த கஷ்டத்தை தீக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. அதை தவிர ஒருத்தர் அவ மேல நம்பிக்கை வச்சா அதை பொய்யாக்க மாட்டாமா. அவளோட பர்சனாலிட்டி வான மாதிரி. அவளோட பாசம் எல்லையற்றது. அவளோட நல்ல குணத்தை எடை போட முடியாது. அவளோட ஒழுக்கத்தை யாராலையும் குறை சொல்ல முடியாதுமா. லக்ஷ்மியோட புனிதத்தை பத்தி பேசுறதுக்கு நம்ம யாருக்குமே தகுதி இல்லம்மா. நாம நம்ப வேண்டியது பொய்ய இல்ல, உண்மைய. உண்மை கூட பொய் மாதிரி தெரியும் போது நிதானமா யோசிக்கணும். இப்படி ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிற மனசு இருக்கணும். அந்த மனசு என் அப்பா அம்மாவுக்கு, நம்ம ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்கும் இருக்குன்னு நான் நம்புறேன். என்ன மாதிரி ஆளுங்களோட இமேஜ் பிசினஸ்ல தான் இருக்கும். உன்ன மாதிரி ஆளுங்களோட இமேஜ் குணத்துல இருக்கும். அதை பிடிக்காதவங்க எப்பவுமே அதை டேமேஜ் பண்ணதான் நினைப்பாங்க. ஜெகதீஷும் அதுதான் பண்ணான். பொக்கிஷமான ஒரு பொருளை அடையறதுக்கான தகுதி ஒரு மனுஷனுக்கு இல்லாதப்போ, வேற எந்த ஆப்ஷனும் இல்லாதப்போ, அந்த மனுஷன் 2 வழிகளை தேர்ந்தெடுப்பான். ஒன்னு அதை அடையிறது, 2வது அந்த பொருள் வேற யாருக்கும் சொந்தமாகாம செய்யறது. அந்த ஜெகதீஷ் 2வது தேர்ந்தெடுத்திருக்கான். நீ ஒரு பொக்கிஷம் லக்ஷ்மி. உன்னோட கேரக்டர் குறை சொல்றதுக்கு 100 பேர் முயற்சி பண்ணாலும் நான் அதை நம்ப மாட்டேன். நீ இங்க நடந்த எதையும் பெருசா எடுத்துக்காத. கண்ணீருக்கு நிறைய மதிப்பு இருக்கு லக்ஷ்மி. அதை செலவு பண்றதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கும். ஆனா அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. அதை தான் நம்ம ஆசைப்படணும். முக்கியமா உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க. நமக்காக எல்லாரும் அங்க வெயிட் பண்றாங்க. நீ அழுதா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். அது உனக்கு பிடிக்குமா? அப்போ நீ சிரிக்கணும். எங்க சிரி. ஸ்மைல். இது வரைக்கும் இங்க நடந்ததெல்லாம் ஜஸ்ட் ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த குப்பையெல்லாம் மைண்ட்ல இருந்தே டெலீட் பண்ணிடுங்க. ஒரு அற்புதமான விஷயம் நமக்கு கிடைக்கும் போது வழியில கல்லு, முள்ளு, சின்ன சின்ன காயங்கள் இப்படி நிறைய இருக்கும். அதை எல்லாத்தையும் தாண்டி போறதுதான் லைஃப். லக்ஷ்மியும் என் லைஃப்ல கிடைச்ச ஒரு அற்புதம் தான். லக்ஷ்மி என் வாழ்க்கையில வர்றது என்னோட அதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேன்.
ஒவ்வொரு ஆம்பளையும் ஒரு அழகான பொண்ணு தன்னோட வாழ்க்கையை பகிர்ந்துகிட்டா ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவான். அப்படி இருக்கும்போது லக்ஷ்மி 2 தடவை என்னை மிகப்பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கா. அப்படி இருக்கும்போது நான் எவ்வளவு அதிர்ஷ்டக்காரனா ஃபீல் பண்ணணும். யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்க யாரையும் நான் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். லக்ஷ்மி என் லைஃப் முழுக்க என்னை காக்கிறதுக்காக வந்த தேவதை. அவ்வளவுதான். இப்ப எந்த தடையும் இல்லாம இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும். லக்ஷ்மி லைஃப் முழுக்க என் கூட தான் இருப்பான். என் மகனோட வார்த்தையை நான் என்னைக்கும் மறுத்ததில்ல. அவன் யோசிச்சு ஒரு முடிவை சொல்றான்னா அதுல உண்மை மட்டும்தான் இருக்கும். முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. ஐயரே, இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை பாருங்க. பேபி, இப்போ என்கேஜ்மெண்ட் தானே நடந்திருக்கு. நான் இருக்கும்போது கல்யாணத்தை நடக்க விட்டுருவேனா? அம்மா, நீ என்ன நம்பு. உன்னை கடைசி நேரத்திலயாவது அந்த வீட்டுக்கு மருமகளாக்கியே தீருவேன். கடைசி நேரத்துலயா? கடைசி நேரத்துல இல்லடி, 3 முடிச்சு போடுற கடைசி நேரத்துலன்னு சொல்ல வந்தேன். சித்தி, என்ன லக்ஷ்மி? சித்தி, சொந்த ஊரை விட்டுட்டு நீங்க இந்த ஊருக்கு வர சொன்னப்ப கூட எனக்கு புரியல. எனக்கு வரவும் விருப்பம் இல்ல. ஆனா நானே ஆபரேஷன் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னப்போ நாங்க எதையும் யோசிக்காம உங்க பின்னாடி வந்துட்டோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட ஏதோ ஒரு புரியாத பயம், பதட்டம், கவலையெல்லாம் கூட இருந்தது. ஆனா உங்களால இன்னைக்கு அந்த பயம் எல்லாம் எனக்கு போயிடுச்சு.